ஜோலி முடிஞ்சு. என்ன கைஸ் இது? ஐயோ, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தருண் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெத் பார்க் கேம் ப்ளே தான் கைஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டேன். நான் ஈஸி லெவலே கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈஸிலே விளாட்லாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் பை பார்ட்டாக போடலான் இருக்கேன். நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடலான் இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டேன் உள்ளே. இந்த இடத்த பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது ரொம்ப ஹாரரான கேம்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து அந்த பஞ்சு முட்டாய் மண்டைங்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். இப்போ அதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. டாஸ்க்காக நமக்கு அந்த பஞ்சு முட்டாய் மண்டையனை வந்து அவன் நம்ம வெளியே போனாலே நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஃபஸ்ட்டு அவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே போகணும். அதுக்கு அவன் உள்ளே வரான் பாருங்களேன். இப்போது உள்ளே வந்து கீயை வந்து அந்த ட்ராவில் வச்சுட்டு போவான். ஸோ வந்து நம்ம அந்த கீயை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போக வேண்டியது தான் கைஸ். அவ்வளோதான். வெளியே போயிட்டு நம்ம டெத் பார்க்குள்ளே போக வேண்டியது தான். இப்போ பாருங்க, அவன் பஞ்சு முட்டாய் மண்டையன் வெளியே போயிட்டான் கைஸ். திரும்ப கதவை லாக் பண்ணிட்டு போயிடுவான் அவன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கீயை எடுக்கணும். வாங்க கைஸ். இப்போ வந்து நான் கீயை எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கீ கிடச்சிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ வெளியே போகலாம். வெளியே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். நீ காவனா இல்லை நம்பலான்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே காயின்ஸ் இருக்குது, இது நமக்கு தேவைப்படும், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கீயை எடுக்கிறேன் கைஸ். கீ போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், டெத் பார்க். இந்த இடத்த பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏய், எங்கடா இங்கே பின்னால் ஒரு கதவு இருந்துச்சு, காணும் கைஸ். நம்ம அந்த கதவுலேருந்து வந்தோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவையே காணும் கைஸ். என்னடா இது? ஓ சரி, வாங்க கைஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகிறேன். பாருங்க, வெல்கம் டு டெத் பார்க். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெத் பார்க்குள்ளே வந்தாச்சு. அங்கே பாருங்கள் கைஸ், இது வந்து ட்ரெயின் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கைஸ், ஆமாம், இது வந்து ட்ரெயின் டிக்கெட். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருக்கு. இது நமக்கு யூஸ் ஆகும், இதையும் நம்ம வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் கைஸ், பஞ்சு முட்டாய் மண்டையன் ஓடுறான். அந்த பஞ்சு முட்டாய் மண்டையன் தலையை பிச்சு அப்படியே அதை தூக்கி அப்படியே எதோ பண்ணணும் போல் இருக்குது. அது நம்மளால் பண்ண தான் முடியாது, ஆனால் நம்ம பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா கைஸ், இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். இப்போ வந்து நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருக்கு. பாருங்க கைஸ், இந்த இடத்த உள்ளே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுனா கேம் ப்ளே வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எடுத்து போட ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு எந்த கேம் ப்ளே வேணாலும் நான் போடுறேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து ஒரு 5K கைஸ். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ பாருங்க கைஸ், கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் நிறைய வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் டிக்கெட்டை வந்து நம்ம போடணும். பாருங்கள், இதான் அந்த டோக்கன் கொடுக்குற இடம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டேன். இப்போது நான் அந்த டிக்கெட்டை எடுத்து இதில் போட்டுடுறேன். பாருங்க கைஸ், பாருங்கள், இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் கிட்ட போய் என்ன கைஸ், இது போடவே முடியல. என்னடா இதுதானே அந்த இடம்? போட்டாச்சு கைஸ். பாருங்கள், ட்ரெயின் போகுது. அங்கே பாருங்கள் கைஸ், அப்படியே கீழே விழுந்துருச்சு கைஸ். அப்படியே ஸ்பீடாக போய் கீழே விழுந்துச்சு. இடத்த பார்க்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ வந்து இப்போது நமக்கு அங்கே போய் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். பாருங்க கைஸ், அந்த பஞ்சு முட்டாய் மண்டையை வேறு எப்போ வருவான்னு தெரில கைஸ். திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னால் வந்து அடிப்பான்.
அவங்ககிட்ட இருந்தும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் நம்ம. ஸோ வந்து இப்போ நான் போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரில. இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை கைஸ். பாருங்கள் கைஸ், நமக்கு வந்து இப்போ வந்து இங்கே நிறையா அந்த வுட்டுலாம் இருக்குது. இந்த வுட்டுலாம் நமக்கு தேவைப்படும் கைஸ். இந்த வுட்டு எதுக்கோ இந்த வுட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கோம். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படும் கைஸ். எதையும் விட வேணாம், எது எதெல்லாம் கிடைக்கிறதோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு தான் கைஸ் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. பார்க்க நல்லா பெரிய ப்ளேஸ் மாதிரி இருக்குது கைஸ். இது பெரிய தீம் பார்க் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பெரிய தீம் பார்க்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்க்க அப்படி தான் கைஸ் இருக்குது. இந்த பிளேஸை பாருங்கள் நீங்கள், எவ்வளோ பெரிய இடம் பாருங்களேன். சூப்பராக இருக்குது. அது பக்கத்தில் வர ஏதோ பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஆனால் அது என்ன இடம் தெரில. நம்ம அங்கேயும் தானே போகிறோம் எப்படி இருந்தாலும். ஸோ வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், ராட்டனம். சின்ன வயசில் இந்த ராட்டனம்லாம் நான் போயிருக்கேன். நீங்கள் போயிருக்கீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த ராட்டனம் ஓடும் போது தலை சுத்தம் பாருங்கள், அப்படி இருக்கும் அதெல்லாம். பார்த்திங்கன்னா இங்கே நம்ம போனோம். ஐயோயோ, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கைஸ், நான் அப்போயே நினச்சேன் கைஸ், யாரோ பின்னால் வரா மாதிரியே இருக்குன்னு. எனக்கு அப்போவே தெரியும் கைஸ், இந்த பஞ்சு முட்டாய் மண்டையை வந்து நம்மளை அடிப்பான்னு. அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்லாம் தெரியாது கைஸ். ஆனால் பின்னால் வந்து அடிப்பான் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல கைஸ். நான் அப்போயே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கைஸ், யாரோ பின்னால் வரா மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்போயே அந்த இடத்த விட்டு போய் அவன் எப்படி வந்தான்னு யாருக்குமே தெரியல. ஸ்பீடாக வந்தான், நம்மளை அடிச்சிட்டான் கைஸ். சே, ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட அடி வாங்கியாச்சு கைஸ். இதுக்கு மேலே யாவது அடி வாங்காமல் இருக்கணும். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வுட்டு தேவைப்படுது. நம்ம அங்கேருந்து எடுத்தோம்ல அந்த இதுலேருந்து. ஸோ வந்து அந்த வுட்டை போட்டு நம்ம இந்த இடத்த வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து போகலாம். ஸோ வந்து இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. இப்போ இது நமக்கு தேவைப்படும், எதுக்கோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம போகலாம் கைஸ். இப்போ வந்து அங்கே அந்த ராட்னம் இருக்குல்ல, அங்கே அந்த பிளட்டு மாதிரி இருந்துச்சு கைஸ். இந்த வாட்டர் பாட்டில் வச்சு அதை நம்ம கழுவ முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். இந்த பஞ்சு முட்டாய் மாட்டேன், ஆனால் நான் சும்மாவே விட மாட்டேன் கைஸ். பட்டுன்னு வந்து அடிச்சிட்டான்ச்சே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ராட்டினம் தான் போகிறேன். அந்த ராட்டினத்தில் ரொம்ப நாள் கழித்து போகிறேன் கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பிளட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த இதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதோ பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். இதோ இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டில் வச்சு இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். இப்போ அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா இப்போது நம்ம இந்த ராட்டினத்துலேயும் போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ராட்டினமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ வந்து பாருங்கள் கைஸ், அப்பா அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. அம்மா என்ன ரொம்ப ஸ்பீடாக போகுது கைஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மாசாக இருக்கும். அங்கே பாருங்க கைஸ் அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஐயோ அங்கே பாருங்க கைஸ், பஞ்சு முட்டாய் மண்டையை நின்றுந்தான் கைஸ். இந்த இடத்த விட்டு உடனே ஓடணும். ஓடுறா கைப்புள்ள கைஸ். அங்கே அந்த பஞ்சு முட்டாய் மண்டையா, ஐயோ வர்ற முறை மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? கைஸ் நான் அப்பயே சொன்னேனே, அங்கே பார்த்தீங்களா கைஸ், அவன் அங்கே தான் கைஸ் நின்றுட்டு இருந்திருக்கான். நம்ம வர வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு நான் கரெக்டாக வந்த உடனே நான் அடிச்சிட்டான் கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுவேன். இதோட 2வது வாட்டியாக அவன்கிட்ட நான் அடி வாங்கிட்டேன் கைஸ். எனக்கு ஒரு மாதிரி கடுப்பேறுது. இப்போயே அவனை போய் ஏதாவது பண்ணணும் போல தான் கைஸ் தோணுது. ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஸோ வந்து நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், நம்மளால் முடியும் கைஸ். ஆனால் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் கைஸ். அவன் இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் அடி வாங்கும் போது கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். ஆனால் அந்த வாட்டி வந்து நான் என்னன்னா, நான் வந்து அவனை பார்த்துட்டேன் கைஸ். பார்த்துட்டும் எஸ்கேப் ஆகாமல் அப்படியே விட்டுட்டேன் கைஸ். அவனை சும்மா விடக்கூடாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இது ஏதோ ஒரு இடம் கைஸ். ஸோ வந்து இப்போ நம்ம கிளம்பலாம். இங்கே தான் இருக்கோம். இது பார்க்க ஏதோ ஒரு சினிமா தேட்டர் மாதிரி இருக்குது. அந்த இதிலலாம் தேட்டர் மாதிரி போடுவாங்களே அந்த இடமா இது? அந்த பார்க்லலாம் அந்த இது மாதிரி போடுவாங்களே கைஸ், சேர்லாம் போட்டு. ஸோ வந்து கைஸ் நமக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்லைட் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்து அதில் போடணுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கைஸ் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நான் நினச்சது கரெக்ட் தான். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லைட் எடுத்து இதில் போடணும். இதிலேருந்து வந்து
அங்கே வந்து அப்படியே அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி அந்த பாருங்கள். ஓ, அங்கே ஏதோ காட்டுறாங்க கைஸ். கைஸ் இன்னொரு வாட்டி அடி வாங்கக்கூடாது கைஸ் அவங்கிட்ட. முடியல கைஸ் என்னால். அதோட 2 வாட்டி அடி வாங்கிட்டேன். இன்னொரு வாட்டி அடி வாங்காமல் எப்படின்னா தப்பிச்சிடணும். ஸோ வந்து இப்போ நம்ம போகலாம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் இந்த கேம் பிளேயில் ஃபுல்லாக முடிக்கலனா கூட பார்ட் 2ல் கன்ஃபார்மாக ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடுறேன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லைக்கு போட்டு விடுங்க கைஸ் பார்க்குறவங்களாம். இப்போ பாருங்க கைஸ், இது என்ன இடம்டா இது கைஸ்? இது அந்த ட்ராகன் மாதிரி இருக்கும்ல கைஸ். நம்ம தீம் பார்க்லாம் போனோன்னா அந்த மேலே ஏறி கீழே இறங்குமே, அது மேலெலாம் ஏறினோன்னா அப்படியே வயிற்ற கலக்கும் கைஸ். பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இப்போ இதை நம்ம ஆன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணால் அது ஓடும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஆன் பண்ணிப்போம். ஆமாம் கைஸ், இதை பாருங்க அப்படியே மேலேயும் கீழேயும் போயிட்டு வரோம். மேலே போயிட்டு கீழே வரும்போது அப்படியே வயிற்ற கலக்கும் கைஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே போகலாம். போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டே இருக்குது கைஸ். இந்த இடம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். என்னது கைஸ், ஏதோ எழுதிருக்கு கைஸ் மேலே. யார் அது? நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, முழிக்குது பாரு என்னோட கண்ணு. தலை விதி எல்லாம் என் தலை விதி கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? 3 வாட்டி அடிச்சிட்டாங்க கைஸ் இதோட. ஐயோ, நான் என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். எனக்கு வார்த்தையே வரல கைஸ். அந்த பஞ்சு முட்டாய் மண்ணை இதோட என்ன 3ஆவது வாட்டியாக அடிச்சிட்டாங்க கைஸ். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் கைஸ்? எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது கைஸ். அவன்கிட்ட போய் 3 வாட்டி அடி வாங்கிட்டேன் கைஸ். கோவப்படாத, பொறுமையாரு கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? 3ஆவது வாட்டி கைஸ் இது. நான் யாரோ வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது நான் ஒத்துக்கிறேன். திடீர்னு நம்ம அந்த மேலே படிச்சுட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, அது ஏதோ அந்த இது மேலே அந்த பெரிய டோர் மாதிரி இருந்துச்சுன்னு படிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு வந்து அவன் அப்படியே பின்னால் வந்துட்டாங்க கைஸ். நானும் திரும்ப யாராதுன்னு பார்க்குறதுக்குள்ளே டொங்குன்னு அடிச்சிட்டான் நம்மளை. ஐயோ, இதோட 3ஆவது வாட்டி கைஸ். ரொம்ப அசிங்கமாக இருக்குது கைஸ். எனக்கு 3ஆவது வாட்டியாக அடி வாங்குறேன் நான் கைஸ். இங்கே என்னமோ இருக்குது. ஓ கைஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே போகலாம் கைஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, ஒன்றும் விளங்கலை. ஆனால் சத்தியமாக அவனை விட மாட்டேன் கைஸ். நான் பார்ட் 2ல் கண்டிப்பாக அவன் கதையை முடிப்பேன் கைஸ். பார்ட் 2ல் அவன் கதையை முடிக்கலைன்னா என் பேர் தருண் இல்லை. அவன் கதையை முடிக்கிறேன். அவனை சும்மாவே விடக்கூடாது கைஸ். திரும்ப நம்ம அந்த ரயில்வே ட்ராக்காக தான் போயிட்டுருக்கோம் இப்போது. இங்கே தாங்க கைஸ் அவன் இல்லை. மீதி எல்லா இடத்துலையும் வந்தாங்க கைஸ். நான் பார்க்குற இடத்துலலாம் இந்த ரயில்வே ட்ராக்காண்ட தான் அவன் அவ்வளோ வரதில்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல தான் கைஸ் அவனை ஆனால் மறக்கவே மாட்டேன் கைஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பட்டுன்னு நான் பார்த்தேன் கைஸ் அவனை. அப்பயே நான் இப்படி ஓடி இருக்கணும். நான் பண்ண தப்பு தான். இப்படி திரும்பின கேப்பில் பட்டுன்னு அடிச்சிட்டான். இதான் சாக்குன்ட்டு. சும்மாவே விடக்கூடாது இவனை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கலான் இருக்கேன் கைஸ். ஏன்னா இந்த பார்ட் 1 வந்து நான் முடிச்சிக்கலான் இருக்கேன். ஏன்னா இப்போயே வந்து 14 மினிட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. பார்ட் 2ல் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து நான் பார்ட் 1 இதோட முடிச்சிக்கிறேன் கைஸ். நான் வந்து சேவ் த கேம் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்ட் 2ல் வந்து நான் வந்து அவனோட பஞ்சு முட்டாய் மண்டை இழுத்து அப்படியே தூக்கி போடுறேன் கைஸ். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது. இந்த காயின்ஸ் நமக்கு தேவைப்படும். அதையும் எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து பார்ட் 2 பார்ட் 3லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் கைஸ். அந்த பார்ட் 2 பார்ட் 3 வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுவேன், எப்படி இருந்தாலும் நான் போடுவேன் கைஸ். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன் கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறேன் கைஸ். பார்ட் 2ல் இன்னும் ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.